என்ன நடந்தது நேற்று விசாரணையின் போது? மஹிந்த ராஜபக்ச இந்த இடத்திலே குற்றவாளி அல்ல. ஒருவேளை நாங்கள் சுப்பட வச்சுக்கோமே, ஒருவேளை நேற்று கைதாகி இருந்தார், அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் நடந்திருக்காரு. கைது பண்ணியிருந்தா நடக்கிறது வேற, அழுது போட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராஜாவை, மன்னனை மலர் தூவி வழிபட வேண்டிய ஒருவரை இப்படியா கொடுமை செய்வது? நாங்கள் யுத்தத்தை நிறைவு செய்தோம், பிரபாகரனை கொண்டோம். இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லிடணும். பிரபாகரன் மூலமாகத்தான் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வருகிறார். இவங்களே தான் கொண்டு வந்தாங்க. துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே யுத்தத்தில் ஈடுபட்டது ராணுவத்தினர். சரத் பொன்சேகா தான் ராணுவ தளபதி. அப்பொழுது மஹிந்த ராஜபக்ச நாட்டிலையும் இருக்கல. 60 ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச வந்திருந்தாலும் கூட, கோட்டாபே ராஜபக்ச போன்ற ஒரு 100 கோட்டாபே ராஜபக்ச வந்திருந்தாலும் கூட, சரத் பொன்சேகா போன்ற ஒரு தளபதி இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு இருக்க முடியாது. நிலக்கரி சம்பந்தமாக ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டதானே. ஆனால் பாட்டளி சம்பிக்க சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த கமிஷனுக்கு போக மாட்டோம் அப்படின்னு. போனா அவர் மாட்டிக்கொள்வாரு. எங்களிடம் சாட்சியங்கள் இருக்கின்றது, இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், அதையாவது கொண்டு கொடுங்க ராசா, கொடுத்துருங்களேன். நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிக்க வைக்கல, பாலங்கள் உடைக்கல, தலையை வெட்டி அங்கங்க குத்தி வைக்கல, 323 கண்டெய்னர் வெளியே போக வைக்க நாங்கள்ல. ரசந்த எக்னிலிகோட ரவிராஜ் எல்லாம் கொண்டது யாரு? வானத்திலேருந்து கொண்டாங்களா? செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்து ஏலியன்ஸ் வந்து கொண்டுட்டு போனாங்களா? நாங்கள் கொள்ளல ஒன்றும் செய்யலண்டா. அவங்களெல்லாம் அவங்களோட ஆட்சி காலத்தில் கொண்டது யாரு?